வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிரிக்கெட் ட்ரேடிங்கை பற்றி தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்னென்ன டைப் யூஸ் பண்ணலாம், ஸோ அதில் எப்படி ப்ராஃபிட்டபிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இதுதான் ட்ரேடிங்கோட முதல் வீடியோ. ஸோ இது வரைக்கும் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அல்லது இது இப்போ தான் ரீசெண்டாக புதுசாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நம்ம சேனல் இருக்கிறவங்க கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக ஒரு சிலர் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கான முழுமையான டிப்ஸாக அது இருக்கும். தொடர்ச்சியாக இந்த சீரீஸோட அடுத்தடுத்த வீடியோஸ், மேட்சை லைவில் ட்ரேட் பண்ணுற வீடியோஸ் இதெல்லாமே 1, 2 நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நிறைய ட்ரேடிங் மெத்தேட் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தேடை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி டைப்பு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசப்படும். நம்மளுடையது நம்ம ட்ரீம்11 ப்ரெடிக்ஷனே பார்த்துருப்பீங்க. நம்ம ப்ரெடிக்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேயாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்திருக்கும் இனிஷியலாக. இப்போது உள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு உள்ளே வந்திருக்கும்போது ஒரு நம்ம சொல்கிற மெத்தேட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ நிறைய பேர்த்துக்கு அது ரொம்ப சிம்பிளிஃபையாக ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இப்போ மாறி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதே போல் தான் இந்த ட்ரேடிங்கில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற இந்த மெத்தேடு மினிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிற மாதிரியும், சார் முடிஞ்ச வரைக்கும் லாஸஸை தவிர்க்கிற மாதிரியான ஒரு மெத்தேடு. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி மெத்தேடு இருக்குது அப்படிங்கிறத சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். மேக்ஸிமம் இது இன்ட்ரடக்ஷன் வீடியோ, பட் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸுகள் எடுக்கக்கூடிய வீடியோ. தவறாமல் எல்லாருமே முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வரும், அதில் தெளிவாக புரியும். ப்ளஸ் டெலிகிராமில் நம்ம வின்னிங் டீம் ப்ரெடிக்ஷனும் கொடுத்துட்ருக்கோம். ஒரு மந்தில் அப்படியே கவர் பண்ணி ஒரு காம்போ பேக் மாதிரி வச்சுட்டு, ஸோ அவங்கள ஒரு மந்த்துக்கு ஜாயின் பண்ணுறோம். ஸோ அந்த மந்த் முடிய வரைக்கும் அவங்க அந்த குரூப்பில் இருப்பாங்க. ஒரு சில மேட்சஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு முக்கியமான மேட்சஸ் கண்டிப்பாக ட்ரேட் ஆகும், இந்த மேட்ச் கண்டிப்பாக இந்த டீம் வின் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான குறிப்பிட்ட மேட்சஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் லாஸஸை தவிர்த்து வின்னிங் மட்டும் எடுக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் ஓரளவுக்கு மேக்ஸிமம் லாஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துருக்கோம். ஸோ 2 மாதமாக இந்த குரூப் ரன் பண்ணுறோம். 2 மாதமும் நல்ல ப்ராஃபிட்டபிள் தான். இது 2வது மாதத்தோட எண்டில் இருக்கும். ஸோ இந்த மாதமும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேங்களா? தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது அனௌன்ஸ் பண்ணுவோம். இந்த மந்த் முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் கான பேக் அனௌன்ஸ் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடிங்கை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அவங்க தான் அந்த குரூப்பில் ப்ராஃபிட்டபிள் பார்க்க முடியும். ஸோ இல்லை நாங்கள் இதுதான் நியூ, ஆனால் இதை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் போடுறேன், 1, 2 பார்த்துட்டு அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எல்லா ப்ரெடிக்ஷனும் பார்க்குறக்கு முன்னாடி முதல் விஷயம், இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது, நிறையா பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கும். உங்களுக்கான அந்த ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு 10 ஆட் இருக்குது, 15 ஆட் இருக்குது. ஸோ அந்த டீம் வந்து வின் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையோ அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா இது பேராசைப்பட்டா நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி வச்சு நீங்கள் ட்ரேடிங் மைண்ட் செட்டுக்குள்ளே வரக்கூடாது. நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு மட்டும் இருந்தால் போதும். பெருசாக லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இதில் பெருசாக பணத்தை இழக்காமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 1. 2வது, இல்லை நான் ஜாக்பாட் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜாக்பாட் கிடைக்கும் கண்டிப்பாக, பட் அமௌண்ட்டை இழக்கிறதுக்கும் அங்கே சான்சஸ் இருக்கும். இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னுடைய வியூவில் முதல்ல இங்கே பெருசாக ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா? இதில் நோட் பண்ணாத ஒரு பாயிண்ட்டு, ட்ரேடிங் பண்ணுங்கள், பெட் பண்ணிங்க, அமௌண்ட் எடுக்கலாம், ஜெயிக்க முடியும். பட் பெருசாக ஆசைப்படாமல் ட்ரேட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டாக வச்சுக்கோங்க. ஓகே.
இப்போ இந்த ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு டைப்பு வின்னிங் டீம் ப்ரிடிக்ட் அண்டு பெட். ஸோ ஓகே. ஸோ இது இருக்கிறதுலையே நிறைய பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். வின்னிங் டீம் எது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை ப்ரிடிக்ட் பண்ணி பெட் பண்ணுறது, இதைத்தான் நிறைய பேர் இந்த ஒரு கஷ்டமாக இருக்கிற இந்த சுச்சுவேஷனால தான் நிறைய பேர் இந்த டீம் இன்றைக்கி ஜெயிக்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்க. ஸோ அவங்கனால ஒரு 60லிருந்து 80% வரைக்கும் சக்ஸஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஒர்க்கு. ஸோ அதை பண்ணுறாங்க. நாமும் இப்போ பண்ணுறோம். பட் நம்மளது வின்னிங் டீம் ப்ரிடிக்டாக இருக்காது. இந்த மேட்ச்சு பணம் பண்ண முடியுமா, ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நோக்கி இருக்கும். அதை தாண்டி 10ல் ஒரு 3-4 மேட்ச்சு இந்த டீம் தான் கன்ஃபார்ம் வின் பண்ண போகுது அப்படின்னு தெரியும். அதையும் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த டீம் வின் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ அதை வச்சு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அந்த மேட்ச்சு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். மற்ற மேட்சஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா மேட்சும் இல்லை, மற்ற மேட்சஸ் ஒரு சில மேட்சஸ் ஒன் சைடாக மூவ் ஆக சான்ஸ் இருக்குன்னா, எந்த டீமு அப்படிங்கிற டீம் தப்பானாலே அந்த இடத்துல ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியாது. அப்போது ஒன் சைடாக ஒரு மேட்ச் ஒரு டீம் ஜெயிக்க போகுது அப்படின்னா, நீங்கள் வின்னிங் டீமை ப்ரிடிக்ட் பண்ணினாலும் நீங்கள் பணம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு வேளை தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா பணம் லாஸ் ஆயிடுவீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மாதிரி மேட்சை அவாய்டே பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ இந்தியா ஒரு ஸ்ட்ராங் டீம் ஒரு வீக் டீம் மோதுது, அதில் ஸ்ட்ராங் டீம் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டீமு வின்னுன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. பட் உங்களால் பணம் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் சொன்னது, ஆசைப்பட்டது ஒரு 30 பாயிண்டில் இருக்குது, அந்த டீம் வின் பண்ணிடும் அப்படின்னா, ஸோ நீங்கள் அதில் 10,000 வச்சு 3,000 ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி வரும். ஸோ அது வந்து வேஸ்ட்டு. அதை நம்ம பண்ண மாட்டோம். அந்த மேட்ச் எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஃபஸ்ட்டு வின்னிங் டீம் ப்ரெடிக்ட் அண்டு பெட், இது வந்து பெட்டிங்கு. இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம். மேக்ஸிமம் எல்லாருமே இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேடிங்கு அல்லது பெட்டிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பில் பண்ணலாம், தவறில்லை. லாஸும் இருக்கும், லாபமும் இருக்கும். ஸோ ஒரு சின்ன டீம் இன்றைக்கி வின் பண்ண போகுது, ஒரு வீக் டீம் வின் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய ஜாக்பாட்டாக இருக்கும். அந்த ஜாக்பாட்டை நோக்கி நீங்கள் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு டைப்பு. இந்த டைப்பை பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. பட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா, அந்த வீக் டீம் அந்த அன்றைக்கி கன்ஃபார்ம் வின் பண்ணுதுன்னா அப்போது இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? என்னோடய பர்ஸ்பெக்டிவில் அதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது டைப் 2 மேக் ப்ராஃபிட் மைண்ட் செட். ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இதுதான், மேக் ப்ராஃபிட் மைண்ட் செட். ஸோ இது எப்படி, என்ன டைப் அப்படின்னா, நீங்கள் எந்த டீம் வின் பண்ணினாலும் நீங்கள் ப்ராஃபிட்டபிளோட வெளியே வர்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா, டெக்சாஸ் சூப்பர் கிங்க்கும் எம்ஐ நியூயார்க்கும் ப்ளே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது க்ளோஸ் கால் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு ப்ரிடிக்ஷன் வைஸு. டெக்சாஸ் வந்து கடைசியில் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்சில். பட் ப்ரிடிக்ட் வைஸாக ரொம்ப க்ளோஸ் மேட்ச்சு. ஸோ எந்த பக்கம் வேணாலும் மேட்ச் போகலாம். இது நம்ம ப்ரிடிக்ஷன். ஸோ ஓகே, அப்போ இதில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம எடுத்த ப்ரிடிக்ட் வைஸு அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்கும் மேட்ச்சில். ஸோ அதை யூஸ் பண்ணி 2 சைடும் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். இதில் எந்த டீம் வின்னிங்குன்னு தெரிஞ்சிருந்தால் அந்த டீமோட அமௌண்ட்டில் அதிகமாக எடுக்கலாம் ப்ராஃபிட். பட் க்ளோஸ் மேட்ச் நீங்கள் ஒரு வேளை தவறாக போச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆயிடுவீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 பக்கம் ஒரே அமௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் மேக் ப்ராஃபிட் மைண்ட் செட். ஓகேங்களா? ஸோ அதாவது லாஸ் கட் பண்ணுறதுக்கு பொதுவாக ஒரு டீமை பெட் பண்ணுறோம். ஸோ அந்த டீம் வந்து வின் ஆச்சுன்னா அமௌண்ட் வருது. நம்மளுடைய ஒரு அமௌண்ட் லாஸில் இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி வைப்போம். அதுக்கு பொதுவாக 2 பக்கமே ப்ராஃபிட் பார்க்குறது. உங்களுக்கு லாஸ் கட்டு ப்ளஸ் வந்து அதாவது போத் சைடு ப்ராஃபிட்டபிள் எப்படி வைக்கிறது, இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறோம். ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் இதுக்கான வீடியோஸ் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம பர்செப்டில் இதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கொடுப்போம். ஸோ மேக் ப்ராஃபிட் மைண்ட் செட் பெஸ்ட்டு வே டு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த வழி இது தான். ஓகேங்களா? இது என்ன இந்த 2வது டைப்பு. பட் இதுக்கும் சில விஷயங்கள் தேவைப்படும். அதை தான் நம்ம டெலிகிராமில் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த மேட்ச் ட்ரேட் ஆகுமா ஆகாதா, ஈக்குவல் ஃபைட்டு போகுமா போகாதா, ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம கொடுக்குறோம். அதுவும் ஒரு ஸ்ட்ராங் டீம் வீக் டீம் ப்ளே பண்ணும்போது வீக் டீம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மேட்ச்சு கம்பல்சரி பெரிய ப்ராஃபிட்டை நம்மளுக்கு எடுத்து தரும். ஓகே, அடுத்தது ட்ரை ஜாக்பாட் ஒன்லி. ஓகேங்களா? இந்த 3வது டைப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறையா, நான் ஃபஸ்ட்டு சொன்னது வின்னிங் டீம் ப்ரெடிக்ட் பண்ணி அந்த பெட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த டைப்புக்குள்ளே வரக்கூடிய ஜாக்பாட் அப்படிங்கிற விஷயம். ஸோ இது என்னென்னா, ஒரு 5 ஆட்ஸ் 6 ஆட்ஸுக்கு மேலே ஒரு 10 ஆட்ஸ் வரைக்கும் கூட போன டீமு திரும்ப
வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெட் பண்ணுற ஒரு டைப். இதுதான் எல்லாத்தோட புரிதலாக இருக்கும். ஓகேங்களா? பட் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இப்போ நாம் எப்படி மேக் ப்ராஃபிட் மைண்ட் செட் அப்படிங்கிற விஷயத்தில் சொன்னோம். ஸோ அந்த விஷயம் கிட்டத்தட்ட இது கூட லிங்க் ஆகும். இந்த 4மே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இது எப்படி ஜாக்பாட் அப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஸோ இங்கே தம்ப்லைனில் போஸ்ட் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்ட்டில் 17K ஒரு வின்னிங் போட்டிருப்போம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி வின்னிங் டீம் ப்ரெடிக்ட் பண்ணி பெட் பண்ணுற மெத்தடில் அந்த மேட்ச்சில் நீங்கள் ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது. பட் இந்த ஜாக்பாட் இந்த 3வது டைப் யூஸ் பண்ணும்போது வின் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ரொம்ப வீக் டீம் ஒன்று, ஒரு ஸ்ட்ராங் டீம் ப்ளே பண்ணுறாங்க அந்த மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் அந்த வீக் டீம் கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அந்த அன்னைக்கு. பட் அது ஜெயிக்கிறாங்க, தோக்கத்தான் போகிறாங்க. ஆனால் டஃப் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயம் ஜாக்பாட்டாக கொடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டீமு ரொம்ப ஒரு 5 பைசே 10 பைசே இருக்கும். ஆப்போனண்ட் டீமு 10 எபோவ் அப்படிங்கிற ஆடில் இருக்கும்போது நம்ம பெட்டை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டீமு கிட்டத்தட்ட 5 ஆடுக்கு கீழே வருது. அதாவது பாதியாக கன்வெர்ட் ஆகுது. ஓரளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க. 8 பைசே 10 பைசேல் இருந்தது 20, 25, 30 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும்போது நீங்கள் இந்த ஸ்ட்ராங் டீம் பக்கம் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய ஜாக்பாட்டாக அமையும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டீம் தான் வின் பண்ணுது அப்படின்னு நம்ம பெட் பண்ண போகிறதில்ல அந்த வீக் டீம் மேலே. ஸோ அதை தான் ஜாக்பாட்டுன்னு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஜாக்பாட்டை அந்த ஜெயிக்கக்கூடிய டீம் மேலேயே மாற்றுறோம். ஸோ இது ப்ரிடிக்ட். ஓகேங்களா? இதான் இந்த பிளேயர் எந்த பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸோ அந்த பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அந்த வீக் டீமில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் இந்த 2 பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஜாக்பாட்டை யூஸ் பண்ணுறது. அப்போ பிளேயர் பேஸ் தான். ஓகேங்களா? இந்த ஜாக்பாட் ஒன்லி. இது 3வது டைப்பு. இதுக்கு மெயினாக உங்களுக்கு தேவைப்படுறது ப்ரிடிக்ஷன் இருக்கணும். ட்ரீம் 11க்கு நாம் எடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் மாதிரி இந்த பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ப்ரிடிக்ட் இது நம்ம குரூப்பில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது 3வது டைப்பு. பெஸ்ட்டு வே டு ஏன். பட் கரெக்டான ப்ரிடிக்ஷன் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ஜாக்பாட் மட்டும் ட்ரை பண்ணுறீங்க. 10ல் 2 மேட்ச் ஜாக்பாட் வரும். இந்த மாதிரியான ஜாக்பாட். ஓகேங்களா? ஒன் சைடு மேட்ச்சில் 10 இருக்கும். அது மாதிரி ஆட் இருக்கும். ஸோ அதில் 2 மேட்ச் இந்த மாதிரி ஜாக்பாட் இருக்கும். அது மூலிமா பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவும் குரூப்பில் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அடுத்து ரிவர்ஸ் மெத்தட். ஸோ இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஜாக்பாட்டோட இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிவர்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வின்னிங் டீம் ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ அந்த டீம் தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆப்போனண்ட் வீக் டீம் மேலே இது எப்படி 8 ஆடில் வச்சுருந்தோம் அப்படின்ட்டு. அது வந்து ஜாக்பாட்டு, ட்ரை ஜாக்பாட்டுங்கிறது. ஸோ அது 10 ஆடுக்கு போய் 30 ஆடு வரக்கூடிய ஒரு மெத்தேடு. இந்த ரிவர்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃபில் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு மேட்ச்சு ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது. இப்போ ஒரு அயர்லாந்து, ஒரு இந்தியா இந்த மாதிரியான ஒரு மேட்ச் நடக்குது. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக இந்தியா ஒன் சைடாக வின் பண்ண போகுது. ஸோ ப்ராஃபிட் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் ஒரு டீமு என்ன மெத்தடில் ஸோ இதை நம்ம குரூப்பில் டீச் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன மாதிரினா, இந்த அயர்லாந்து எந்த இடத்துல டாமினேட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனை எடுத்துடுறாங்க அயர்லாந்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பிச்சோட கண்டிஷன் பவுலிங்க்கு ஃபேவராக ஒரு மெத்தடில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். இப்போது அயர்லாந்து மேலே ஒரு 10 பிலோ ஆடு தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது பார்க்கணும். இதோட கிரவுண்டு தன்மைக்கு ஒரு 3, 4 விக்கெட் இனிஷியலாக ஒரு 2 விக்கெட் இனிஷியலாக விழுந்துரும். அதுக்கப்புறம் தான் பெரிய ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான இனிஷியல் ஸ்விங் அப்படிங்கிற அந்த பிச் ரிப்போர்ட் வெர்ஷன் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம பிளேயர் ப்ரிடிக்ஷன்லேயும் இந்த பிளேயர்ஸுக்கு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அப்போது என்ன பண்ணலாம், நம்ம அயர்லாந்து மேலே பெட் பண்ணலாம். எப்படியும் 10 ஆடுக்கு மேலே இருக்கும். ஸோ அப்போது வந்து ஒரு 5 பைசே 10 பைசே எபோவ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு 500லேருந்து 1000 வரைக்கும் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டை ஒன் சைடான மேட்ச்சில் கூட பார்க்க முடியும். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிடிக்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது ரிவர்ஸ் மெத்தடில் பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சில மேட்சஸ் பார்க்கலாம். இந்த டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸில் நம்ம எடுத்துட்ட ப்ராஃபிட்டு. ஸோ இது வந்து க்ளோஸ் மேட்ச்சு. ஸோ எது வேணாலும் ஜெயிக்கலாம். கிட்டத்தட்ட கடைசி ஓவர் வரைக்கும் போன ஒரு மேட்ச்சு.
ஸோ அதுலேயும் கடைசி 3 பாலில் முடிவுகள் மாறுச்சு. ஸோ இந்த மாதிரி மேட்சஸில் நம்ம 2 பக்கம் ப்ராஃபிட் வைக்கிறது தான். வச்சோம் அப்படின்னா கம்பல்சரி ப்ராஃபிட்டோட வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன மெத்தட் இப்போ நேற்று நடந்த மேட்ச் தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப நாளாகி கூட பார்க்கலாம். பட் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். நம்ம ப்ரெடிக்ஷன் வைஸாக நெல்லை கொஞ்சம் வீக் டீமு இந்த அமைப்பில், இந்த டோர்னமெண்ட்டில். பட் அந்த அன்னைக்கு அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட்டு அதை பண்ணிட்டோம். பட் இருந்தால் கூட ஒருவேளை இந்த குறிப்பிட்ட மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 36 பாலுக்கு 28 அப்படிங்கிறது ரீச்சபிள் தான். பட் இருந்தால் கூட விக்கெட்டுகள் லாஸ் இருந்துச்சு. ஒருவேளை விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா வின்னிங் மாறினா கூட ப்ராஃபிட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 220 ரூபா நம்ம லெஸ் ஆனோம் அப்படின்னா 2 பக்கம் 2500. ஓகேங்களா? நெல்லை தான் ஜெயிக்க போகுதுன்னா அப்படியே விடுவோம். பட் இருந்தால் கூட ஒருவேளை சுச்சுவேஷனில் மாறி என்ன வேணாலும் நடக்கலாம் ஃபைனலில் அப்படிங்கும்போது இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம். ஸோ அதை நம்ம ப்ளேஸ் பண்ணலை. அடுத்தது பாருங்கள். ஸோ அடுத்தது இங்கிருந்து ஜெயிக்கிறது கஷ்டம்தான். 1.01க்கு போயாச்சு. இருந்தால் கூட இந்த இடத்துல கூட வெறும் 26 ரூபா இங்கே பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ 2 சைடு ப்ராஃபிட் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தேடு இது தான். ஓகேங்களா? என்ன நடந்தாலும் அந்த மேட்ச் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற மெத்தேடு. ஓகேங்களா? இதில் லாஸ் கட் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அதுக்கு சில விளக்கங்கள் தேவை. பேக்கு லே இதெல்லாம் பற்றி நம்ம தனியாக கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே நான் போட்டால் தான் எடுத்து வச்சுருந்தேன். பட் எதுவுமே பண்ணலை. ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷனில் ஸ்ட்ராங்காக நெல்லை வின் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்திருந்தது. ஸோ இது நம்ம இப்போ அது நெல்லை மேலேயே விட்டுருக்கோம். ஓகேங்களா? 2750. ஓகே. இப்போ இது ஒரு குறிப்பிட்ட விஷயம் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் இவ்வளோ தான் ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் இதை தாண்டியும் பெரிய அளவில் கூட ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம ஏன் இதுதான் இப்படி தான் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம குரூப்பில் வர்றவங்களுக்கும் இதே தான் நான் சஜஷன் பண்ணுவேன். இப்போ நெல்லை வின்னுன்னு கொடுத்துட்டு திண்டுக்கல் மேலே 2.56 வரும்போதே லாஸை கட் பண்ணுற விஷயத்த நம்ம பண்ண சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் மற்ற ப்ரிடிக்ஷன் கொடுக்குறவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற ப்ரிடிக்ஷன்கார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வேளை நெல்லை தான் வின் பண்ணுன்னு அவங்க கொடுத்துருந்தாலும் திண்டுக்கல் மேலே 5, 6, 7 அப்படி வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. பட் நம்ம அதை பண்ணுறதில்ல. உங்களுக்கு ஒரு வேளை மேட்ச் எகெனஸ்ட்டாக அதுக்கப்புறம் திரும்பிச்சுன்னா கூட லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்த இடத்துலையே நீங்கள் கட் பண்ணிடுங்க. உங்கள் லாபத்தை குறைச்சிக்கிறீங்க. பட் லாஸ் நீங்கள் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு குறிப்பிட்ட லிமிட் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது. ஸோ அந்த வரும்போதே நம்ம லாஸை கட் பண்ணி வெளியே வந்துடுறோம். லாபத்தை தான் குறைச்சிக்கிறோமே வெளியே உங்களுடைய பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ஏற்படுத்திக்கணும். இது பேராசைப்படாத ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேடிங்கில் எல்லாருமே வெற்றிகரமாக பயணிக்க முடியும். ஓகேங்களா? மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் சில தகவல் கொடுக்குறோம். உங்களுக்கும் வின்னிங் டீம் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி ட்ரேடிங் ப்ரிடிக்ஷன் வேணும் குறிப்பிட்ட மேட்ச்சுகளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அங்கே அதுக்கான அனௌன்ஸ் வரும். இந்த மந்த் முடிஞ்சோடனே அடுத்த மாதத்துக்கான அனௌன்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் இதை பற்றிய இன்டெப்த்தான தகவல்கள் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி கூட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதில் இன்னும் சில தகவல்கள் கிடைக்கும். இந்த மெத்தேடையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்தந்த மேட்ச்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். ஸோ அது எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். பெரிய விளக்கங்கள் இருக்காது. பட் சின்னதாக அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டராக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.